ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஸ்கர் ஃபிஷ்ஷுக்கு வந்து கிரேவல் போடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் சண்டே நைட் கரெக்டாக மழை இருந்தது பார்த்தீங்களா, அன்றைக்கி எப்பவும் போல் நான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் வீடியோவில், குளத்தூர் போகிறத விட இங்கேயே போய் பெரிய ஃபீடிங் ஃபிஷ் வாங்கிக்கலாம். அதாவது கோல்டு கொஞ்சம் சைஸாக இருக்கும்ல. இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு பேக்கெட்டு. ஸோ 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன், 200 ருபீஸ். அதுக்கப்புறமா இப்போது என்னோடய ரூமில் நான் வச்சுருக்கனால மற்ற டேங்க்ஸ் எல்லாமே இப்போது மெயின் டேங்க் பார்த்திங்கன்னா ஈரல் போட மாட்டேன், அதனால் நாற்றம் வராது. இது வந்து 2 டேங்க்குமே ஓப்பனில் இருக்கனால ஸ்மெல்லு கொஞ்சம் வருது, இந்த கோரா டேங்க்கும் ஆஸ்கர் டேங்க்கும். மற்றபடி அதுங்க சிக்கனோ லிவரோ லைவோ எது போட்டாலுமே நல்லா சாப்பிடும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் பெல்லட்டு கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம் டேங்க்கை மாற்றுற வரைக்கும் அப்படின்றதுக்காக பெல்லட் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 350 சொன்னாங்க, 300 ருபீஸ்க்கு வாங்கினேன். அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தான்னு சொல்லுங்கள் அந்த ஃபுட் பேக்கெட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஃபீடிங் ஃபிஷ் வைக்கிறதுக்கு இப்போ வேறு டேங்க் கிடையாது. இந்த சைஸ் எல்லாம் தூக்கி ஆஸ்கரோட போட்டோம்னா சாவடிச்சு போட்டுரும். ஸோ அதனால் இதை தூக்கி நம்ம கேட் ஃபிஷ் கூடயே விட்டுறலாம். ஏன்னா கேட்டு தான் இதை சாப்பிட மாட்டாருன்னு நினச்சேன். அலிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் உள்ளே போகிறப்ப ஒரு 30 கோல்டு ஃபிஷ் வச்சுருந்துருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எண்ணிடலாம், ஒரு 6 தான் இருக்கும். கோல்டு ஃபிஷ் எடுத்து போனால் நான் அதுலேருந்து எடுக்கிறது கூட கிடையாது. அது திரும்ப பார்க்கவும் முடியாது அந்த கோல்டு ஃபிஷ்ஷை, எல்லாத்தையும் தலைவர் சாப்பிட்ருவாப்புல. ஒன்றுமே மிச்சம் இல்லை. இப்போ இன்றைக்கி காலில் போய் பார்த்தா ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் தான் இருக்குது. ஸோ அலிகேட்டருக்கு வந்து நான் ஃபீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நம்ம கேட் ஃபிஷ் ஒரு சம்பவம் பண்ணிச்சு. என்னென்னா, நம்ம கவரை பிரித்து உள்ளே தான் கொட்டினேன். இது ஏதோ பயந்த மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிச்சு. என்னடான்னு போய் பார்த்தா ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை லபக்குன்னு முழுங்கிருச்சு. இதை நான் இவ்வளோ நாள் குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஈரல் மட்டும்தான் தின்ன தெரியும்னு. பார்த்தா நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டு தான். பழைய ஸ்டாக்கில் சின்ன சின்ன கோல்டு ஃபிஷ் போட்டு போய் தின்ட்டு தான் நவர முடியாமல் கிடந்திருக்கு. நான் கூட ஏதோ சிக்காக இருக்குதுன்னு நினச்சிட்டு காலில் தான் இன்றைக்கி மீந்து போன இந்த ஈரல் பீஸு இதெல்லாம் உள்ளே கிடைக்க சிக்காக இருக்குது போலன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டேன். நைட்டு கோல்டு ஃபிஷ்ஷை போட்டோன்னே இந்த வேலையை பார்த்துருச்சு. டக்குன்னு என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல, அவ்வளோ ஸ்பீடில் போய் முழுங்கிருச்சு. ஸோ 15 மீன் இருந்தது, அதில் நம்மளும் ஒன்று சாப்பிட்டாரு. மீதி உள்ள மீனை வந்து கவுண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, இது டெய்லி ஒன்று நவுத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அரோனாவுக்கு பார்த்தாமல் போயிடும். வேறு வழி இல்லை, இருந்தாலும் இது கூட தான் போட்டு வைக்கணும். அப்புறம் அலிகேட்டருக்கு ஒன்று எடுத்து போட்டேன், அரோனாக்கும் அன்றைக்கி நைட்டே ஒன்று எடுத்து போட்டேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கவுண்ட் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஒரு கோல்டு ஃபிஷ் சாப்பிட்டு தான் சுற்றிட்டு இருக்காப்புல. பார்ப்போம், ஒரு நாள் ஆயிருக்கு, திரும்ப எத்தனை காலி பண்ணுதுன்னு பார்ப்போம் கேட் ஃபிஷ்ஷு. அதுவும் ஆக்சுவலாக அதான் அந்த சைஸு ஃபீடே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே க்ரோத் அதுக்கும் சரசரம் தான் இருக்கும். அரோனா பார்த்தீங்கன்னா பசியில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ சிக்கன் கொஞ்சம் நிறையா சாப்பிடுச்சு, அதனால் இது சும்மா கடிச்சிட்டு விட்டுருச்சு. ஸோ அது டேங்க்லேயே அப்படியே விட்டேன், பொறுமையாக அதை சாப்பிட்டோன்ட்டு. அப்புறம் அலிகேட்டருக்கு இந்த சைஸில் ஒரு கோல்டு ஃபிஷ் வந்து நேற்று நைட்டு போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா ஒரு கோல்டு ஃபிஷ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் அது இந்த சைஸு கோல்டு ஃபிஷ்ஷை மட்டும் சாப்பிட்டு அந்த ஏற்கனவே இந்த பழைய கோல்டு ஃபிஷ்ஷை அப்படியே விட்டு வச்சுருக்கு. ஸோ அரோனா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காப்புல சாப்பிட்லாமா வேணாமான்னு. இது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கவுண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்னு. அந்த டைம் சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு தான் எண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும். இந்த வாட்டி சொல்லி வேறு வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த ரேடியம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, க்ளோ ஆகிற மாதிரி, அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பல்காக எடுத்தோன்னா நல்ல ரேட்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க அரோனாக்கு ஃபீடிங்க்கு. ஸோ அது கேட்டிருக்கேன், இந்த வீக்கெண்ட் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் நான் போகிறப்போ வீடியோ எடுக்கிறேன், நீங்களும் பாருங்கள் இந்த ப்ரைஸுக்கு நம்ம வாங்கலாமா, ஒர்த்தா, எவ்வளோ பீஸ் வாங்கலான்னு. ஸோ இது வந்து அதை முடித்ததுக்கப்புறம் அரோனாவுக்கு இன்னொரு ஃபிஷ்ஷை போட்டு விட்டு மழையில் வந்து நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். இந்த கிரேவெல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய பேரட் டேங்குக்கு வச்சுருந்தது. பேரட் ஆல்மோஸ்ட் நான் 2 வருஷம் வச்சுருந்துருக்கேன். சின்னதாக வாங்கி ஒரு நல்ல சைஸ்க்கு வளர்ந்துருந்தது. பட் அதுக்கப்புறமா அது ஒன்று அடிச்சுட்டு செத்து போச்சு. கமெண்ட்டில் கூட ஒருத்தவங்க பேரட் டேங்க் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் என்னோடய பேரட் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, ஃபிஷ்ஷோட வீடியோ. ஸோ அதெல்லாம் வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக. இது வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல, இந்த கிரேவில் நான் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4.5 வருஷம் இருக்கும். ஸோ இப்போ அதை எடுத்து மழை தண்ணியில் வச்சுருந்தேன். அப்புறம் இதை க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறதுல எரிச்சலான வேலை. இந்த கல்லை க்ளீன் பண்ணி அது அப்படியே அழுக்கு இல்லாமல் வர்றது வந்து ரொம்ப காண்டான வேலை. அதனால தான் நான் அந்த கல் போடுற பழக்கமே இல்லாமல் வச்சுருந்தேன், எல்லா டேங்க்கும் எம்டியாக. இப்போ ஆஸ்கர் வந்து என்னை திரும்ப எல்லா வேலையும் பண்ண வச்சிருச்சு.
சரி ரொம்ப வெளுத்து போய் கிடக்கே, கல்லு கொட்டி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் திரும்ப ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஸ்கர் டேங்க்லேருந்து தண்ணி எடுத்து இந்த பக்கெட்டில் பிடிச்சிட்டு அதே பக்கெட்டில் வந்து ஆஸ்கரை கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து நம்ம ஆஸ்கரோட டேங்கை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கிரேவல்லாம் போட்டு திரும்ப தண்ணி ஃபில் பண்ணி திரும்ப ஃபிஷ்ஷை தூக்கி அதிலே போட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா நம்ம கருப்பனுங்களை. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது டேங்க்கு. இதை வந்து டக்கு டக்குன்னு நான் க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சிடிச்சு பளிச்சுன்னு ஆக்கி விட்டேன். அதை முடிச்சுட்டு நம்ம கிரேவலை போட்டு ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது இல்லாமல் பக்கத்தில் கோரா டேங்க் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கேவலமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் சரி அதுக்கு மட்டும் ஏன் பாவம் பார்க்கணும்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஜக்கில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக கோரா பார்த்திங்கன்னா நான் வாங்கினது என்னமோ ஃபஸ்ட்டு அதை தான். ஆனால் இப்போ அதை வந்து சின்ன பக்கெட்டில் வைக்கிறது, சின்ன டேங்க்கில் போகிறதுன்னு போட்டு கொடுமை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா நான் என்ன தான் தண்ணி மாற்றினாலும் சரி, டக்கு டக்குன்னு டேங்கை மாற்றி போட்டாலும் சரி, ஃபீலிங்லாம் கரெக்டாக எடுக்கும். ஆஸ்கர் மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ்லாம் கிடையாது. அது வேறு லெவல். அது உண்மையாகவே கோரா லைஃப் வீடியோ சிக்கனோ இந்த பெல்லட்டு கூட பாருங்கள். பெல்லட்டு வாங்கி ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போட்டு ட்ரை பண்ணேன். வந்தோடனே சாப்பிட்டாப்புல. ஆஸ்கர் ஃபஸ்ட்டு தின்னுட்டு துப்புச்சு. என்னடான்னு கூகுள் பண்ணி பார்த்தா அது வந்து இட் வில் ப்ளே அரவுண்ட் வித் த ஃபுட் இந்த ஹோல் டேங்க் ஏரியான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் இது என்னடா இது புதுசாக இருக்கேன்ட்டு பார்த்தா அப்புறம் ஃபஸ்ட் வாட்டி எப்படி பண்ணிச்சு, அதுக்கத்துலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கோராவோட டேங்க்கையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கிரேவல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தண்ணியும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த கேப்பில் நம்ம கோரா டேங்க்கையும் எடுத்துகிட்டு உள்ளே வச்சு செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஒரு பைப் ஒன்று காமிச்சிருப்பேன் ஹைடிங் ஸ்பாட்டுக்கு. ஃபஸ்ட்லாம் பானை வச்சுருந்தேன். பானை ஓட்டை போட்டு அதை வந்து பேரட்டுக்கு வச்சு இல்லாத அட்டூழியம் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் அது ஒரு சீசன். பேரட்டு வச்சு வளர்த்து எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்கிறேன் வீடியோவில். இது பார்த்திங்கன்னா இந்த பைப்பை தான் நம்ம ஆஸ்கருக்கு வைக்க போகிறோம். இதை வைக்காமே மூடிட்டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது இதுக்காக தான் நான் இவ்வளோ வேலையும் பார்த்தோன்னு. அதனால் அந்த பைப் எடுத்து உள்ளே வச்சுட்டு மோட்டரை போட்டு விட்டு ஃபிஷ்ஷை கொண்டு வந்து உள்ளே இறக்கிடலாம். ஓகே எல்லாம் செட்டுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரண்ட் கிளாஸை மட்டும் நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் பார்த்திங்களா, டேங்க் துடைக்க ஸ்பாஞ்சு, அதை வச்சு துடைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கோரா எப்பவும் போல் தெம்பாக ஆட் பண்ணியாச்சு. அவர் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் ஜாலியாக இருக்கார். அப்படியே ஆஸ்கரை கொண்டு வந்து ஆட் பண்ண வேண்டியதான். இதில் வந்து தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் டஸ்ட்டு மாதிரி வந்துருச்சு கோராவில். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இது பாருங்கள் எப்பவும் போல் செத்து போன மாதிரி படுத்து கிடக்கும். கூகுள் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆனால் தலைங்க இப்படி கிடப்பானுங்களாம். நாடான்னு இருக்குது இதில் பாருங்கள். ஆட் பண்ண அப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் கலர், இந்த டார்க் கலர்லாம் தெரியவே ஆரம்பிச்சிது. ஆனால் கல் போட்டதுக்கப்புறம் உண்மையாகவே பெட்டர் ஆகிடுச்சுப்பா. கருன்னு ஆகிடுச்சு ரெண்டும். கலர் வந்துருச்சு. எப்படி சொல்கிறது, செத்த போன மாதிரி கிடந்ததுங்க. இப்போ அண்டர் டேக்கர் மாதிரி திடீர்னு ஏஞ்சி ஃபுல் டேங்கையும் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. நல்லா சுற்றி வருதுங்க டேங்க்கில். அது இல்லாமல் இன்னும் பேரட்டு மாதிரி ஒரு வேலையை பார்க்குது இதுங்க அடிச்சுக்குதா இல்லை வேறு எதுவும் வேலையை பார்க்குதான்னு எனக்கு தெரியல. இது யாரும் பேரட் வச்சு ஆஸ்கர் வச்சுருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு சொல்லுங்கள். இது அடிச்சுக்குதுன்னா செப்பரேட் பண்ணி போட்டுடலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் லேட்டாக வந்து செக் பண்ணி பார்த்தேன் அந்த பைப்பில் போதான்னு. அதுக்குள்ளேயே தான் கிடக்குதுங்க. மிச்ச நேரம் அந்த மாதிரி வெளில சுற்றிக்கிட்டு கோரா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இப்போ கோரா மட்டும் நம்ம தூக்கி இந்த டேங்க்கில் போட்டோமோ அவ்வளோதான். ரெண்டும் என்ன மாதிரி வெறியில் இருக்குது தெரியுமா. அது மேலே ஆல் டைம் அதையே தான் முறைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. இது கூட தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கலர் ஆஸ்கர் வாங்கி போடலாமான்னு பார்க்குறேன். ஒன்றோட ஒன்று அடிச்சு போய்ட்டு செத்து போயிட்டுன்னா இன்னும் லாஸாக போயிடும். பார்ப்போம், யோசிச்சே செய்வோம். தேவையில்லாத வேலை வேணாம். இந்த சைஸு 350 வாங்கினேன்னு வேறு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதுவே மனசு வெளியாகிட்டு, என்னடா இது 600 கொடுத்துட்டாங்களேன்னு. யாருன்னா கொஞ்சம் ஆஸ்கர் எங்கன்னா சீப்பாக கிடைக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அங்கே போய் வாங்குவோம், அங்கே ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் அந்த அடிச்சிக்கிற கிளிப்பிங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பார்த்தீங்களா, இது விளாடுதா இல்லை அடிச்சிக்குதா என்னன்றது நமக்கு சரியாக புரியல. ஏன்னா பேரட்னா அது ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக முட்டை போட்டு வச்சிடும் இந்த பானையை வச்சோன்னா. இது என்னன்னு எனக்கு தெரியலப்பா. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கேன். சரி பார்ப்போம், அப்படி அடுத்த இதில் பார்ப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.